Good morning achievers. Day 30 of NORCET MCQ marathon la இன்னைக்கான question defense mechanism. In which defense mechanism one make excuse giving a reason different from the real one. அதாவது ஒருத்தவங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க, ரியல் ஒன்னை தவிர்த்து மற்றது கொடுக்குறாங்கன்னா அதுக்கான டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னங்கிறது தான் இன்னைக்கான கொஷின். ஆப்ஷனில் என்னென்ன இருக்குன்னா ப்ரொஜெக்ஷன் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, ரியாக்ஷன் ஃபார்மேஷன் இருக்குது, ரேஷனலைசேஷன் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்துடலாம். ப்ரொஜெக்ஷன்னா என்ன அர்த்தம்? ஸோ நம்மளோட மிஸ்டேக்குக்கு மற்றவங்கள பிளேம் பண்ணுறது வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? சேனலைசிங் யுவர் எனர்ஜி டு அ லெஸ் த்ரெட்டன்ட் ஆப்ஜெக்ட். அதாவது உங்களுக்கு வீட்டில் கோவமாக இருக்குது, அதை வந்துட்டு வீட்டில் இருக்க பெட் அனிமல்ஸ்டையோ இல்லை யார்கிட்டையோ அந்த கோவத்தை காட்டுறீங்க, அது டிஸ்பிளேஸ்மெண்ட்பாங்க. தேர்ட் ஆப்ஷன் ரியாக்ஷன் ஃபார்மேஷன் என்ன? இப்போ ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்குதுன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது ரொம்ப பிடிச்சா கோவமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நடிக்கிறது வந்து ரியாக்ஷன் ஃபார்மேஷனுங்கிறது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி தான், ரேஷனலைசேஷன் என்ன? ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான எக்ஸ்கியூஸ் வந்து வேற ஏதோ சொல்கிறது தான் ரேஷனலைசேஷனுங்கிறது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ரேஷனலைசேஷன்.